தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2000 வருஷமாக இந்த பூமியில் அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று. ஆனால் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரத்தையும், அதுபோல மதத்தை குறித்து அநேகரை மதம் மாற்றுகிறார்கள் என்று குறித்தும் அநேகர் இந்த பூமியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு காரியத்திற்கும், இந்த இரண்டு விஷயத்திற்கும் நான் உங்களுக்கு வேத ஆதாரத்திலிருந்து காட்ட ஆசைப்படுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நன்றாக புரியும் என்று நான் நம்புகிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். அப்போ அவர் பூமியில் வருவது அதிக நிச்சயம். அவர் தாமதிக்கிறார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் கெட்டு போகாதபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து, வாக்குத்தத்தம் என்பது பூமியில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் 2ஆம் முறையாக பூமியில் ராஜாதி ராஜாவாய் வருவது அதிக நிச்சயம் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். 2வதாக நான் சொல்லுகிறேன், மதத்தை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள், என்னை மதம் மாற்றுகிறார்கள், கிறிஸ்துவை மதமாற்றுகிறார்கள் என்று அநேகர் அந்த பூமியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லி வேத ஆதாரத்துடன் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு கீழே பார்த்தோமானால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். அவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையாக இருந்து இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கெட்டு போகாதபடி நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்லுகிறார்? மதத்தை குறித்து சொல்ல கிடையாது, ஒருவருடைய இருதயம், ஒருவருடைய மனம் மாற வேண்டும் என்று. அப்போ அந்த இடத்துல தெளிவாய் பார்க்கிறோம், மதத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் கண்டிப்பாக அவர் சொல்ல கிடையாது. ஒருவருடைய மனம் மாற வேண்டும், ஒருவருடைய மனம் புதிதாய் மாற வேண்டும், அவருடைய இருதயத்தில் இயேசுதான் தன் சொந்த கடவுளாக, தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேதத்தில் நான் மீண்டுமா இந்த வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. இந்த பூமியில் இருக்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவருடைய வருகைக்கு தாமதமாயிருக்கிறார். அவர் கண்டிப்பாக பூமிக்கு வந்து எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு போவது அதிக நிச்சயம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.